இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா அந்த வீடியோக்குள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு ஒரு தவறாமல் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். யூடியூப் பால் இணைந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் நம்ம இடத்துல பற்றி பார்க்கணும், நீங்கள் அப்படி சொல்ல ஒரு ட்ரெண்டிங் டிக்டாக் வீடியோ எப்படி மேக் பண்ணுறதான் பார்க்க போகிறோம். அது ரொம்ப ஈஸியான வீடியோ, அதனால் நீங்கள் அப்படி வீடியோ அப் டு எண்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு வந்து கைன்மாஸ்டர் அந்த அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ணேன். அந்த ஆப்போட ப்ரௌசர் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நம்ம அதுக்கு தேவையான இப்போ மெட்டீரியலாக கலெக்ட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு அது வந்து ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க, யுவன் சங்கர் ராஜா இமேஜ் வந்து பேக்ரவுண்டில் எரேஸ் பண்ணிட்டுருக்கோம். அது எப்படி எரேஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு நம்ம அதை எடுத்துக்கிட்டோம். நான் யுவன் சங்கர் ராஜா இமேஜ் செட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் இமேஜ் கூட செட் பண்ணி உங்கள் நேம் கூட போட்டுக்கலாம். நீங்கள் எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, வேறு எதுவும் உங்கள் ஆக்டர் எதாவது செட் பண்ணிக்கோங்க. நான் யுவன் சங்கர் ராஜா செட் பண்ணிக்கிறேன். அந்த இமேஜை ரிமூவ் பண்ணிக்கிறேன் பேக்ரவுண்டை. அது உங்கள்கிட்ட குரோம் யூஸ் பண்ணிக்கோங்க. குரோம் யூஸ் ப்ரொசர் கூகுள் எதனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் குரோம் யூஸ் பண்ணிக்கிறேன். குரோம் யூஸ் பண்ணி உள்ளே வரும். அதில் நெட்டில் போய் டைப் அடிச்சுக்கோங்க remove.bgன்னு. ரிமூவ் பேக்ரவுண்ட் இமேஜ்ன்ற remove.bgன்னு அடிச்சு அது வந்துடும். இதை பற்றி நம்ம தனியாக நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன், அதை கூட நீங்கள் பார்த்துக்கலாம். நெட்டு எனக்கு ஸ்லோவாக இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். remove.bgன்னு எடுத்து ஒரு .com வரும். அதில் நம்ம தான் ஃபோட்டோ அப்லோட் பண்ணி 5 செகண்டில் நெட்டு ஸ்பீடாக இருந்தால் சடார்னு வந்துடும். எனக்கு நெட்டு ஸ்பீடாக இல்லை, ஸ்லோவாக இருக்குது. கீழே அப்லோட் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அவங்கள்ட்ட இமேஜ் எது எங்கே இருக்குன்னு கேட்கும். அதனால் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க, அதில் இருக்குன்னு. நான் அந்த இமேஜை கிளிக் பண்ணி சில டவுன் கொடுத்துக்கிறேன். அப்லோட் ஆகிட்டு இருக்கு. இதேமாதிரி நான் நீங்கள் நெட்டு ஸ்பீடாக இருந்தால் சடார் நேரம் வேலை முடிஞ்சிருக்கும். இதேமாதிரி உங்களுக்கு உங்கள் இமேஜ் இல்லை வேறு இமேஜ்னாலும் ஆட் பண்ணி இப்படி பேக்ரவுண்ட் இமேஜை ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம் பேக்ரவுண்டை. அதனால் அந்த சொன்னேன், ஃபஸ்ட் இதை பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இதுக்கப்புறம் நம்ம கைன்மாஸ்டர்லாம் ஒர்க்கு இந்த ரிமூவ் வந்துகிட்டு இருக்கு. ரிமூவ் பேக்ரவுண்டு நெட் என்ன ஸ்லோவாக இருக்கனால இப்போ ரொம்ப லேட் ஆகுது. வந்துடுச்சு. கீழே டவுன்லோட ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணால் டவுன்லோட ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி விட்ருங்க. வீடியோ டவுன்லோட் ஆயிடுச்சு. சாரி, இந்த இமேஜ் டவுன்லோட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கைன்மாஸ்டர் ப்ரௌசர் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க மறக்காமல். நம்ம கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கைன்மாஸ்டர் ஓப்பன் இன்டர்ஃபேஸ் இருக்கும், சைடில் ப்ளஸ் ஐக்கன் இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் 16:9 இந்த ரேஷியோ தான் எடிட் பண்ண போகிறோம். அதனால் 16:9 கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் மீடியா மட்டும் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இப்போ யூஸ் பண்ண போகிற வீடியோ யூஸ் பண்ண போகிறேன். இந்த எஃபெக்ட்டு கலர் எஃபெக்ட்டு ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்களா, அதோட இமேஜ் அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ரெட்டாக மாற்றிக்கிறேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் அந்த வீடியோவை எடுத்துக்கிறேன். மீடியாவில் போய் டேரெக்டாக ஆட் பண்ணிட்டுருக்கேன். அந்த வீடியோவை நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன், அதை எடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ 20 செகண்ட் இருக்கும், அப்படியே இருக்கட்டும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, லேயர் கிளிக் பண்ணி மீடியா போய்க்கோங்க. இப்போ நம்ம பேக்ரவுண்டு நெட்டில் ரிமூவ் பண்ணணும் பார்த்தீங்களா, அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சாரி, அந்த இமேஜை எடுத்துக்கோங்க. நான் இப்போ எடுத்தேன். எனக்கு இந்த ரொட்டேட்டில் இருக்குது, எனக்கு ரொட்டேட் ஆகணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைடில் ஃப்ரேம் ஐக்கன் பார்த்துல ஒரு ரொட்டேட் ஐக்கன் மாதிரி இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் இப்படி மாற்றிக்கிறேன். உங்களுக்கு இதே இந்த சைஸில் இமேஜ் இருந்தால் நீங்கள் எப்படினாலும் செட் பண்ணிக்கோங்க. எனக்கு சைடு மாறுனால நான் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ரொட்டேட் பண்ணி இந்த பொசிஷனில் செட் பண்ணிக்கோங்க. இதே 20 செகண்ட் ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்ருங்க. இல்லை ஒவ்வொரு கலரை பாருங்கள், ப்ளே பண்ணி பார்க்குறேன் இருக்குமே ஒரு நிமிஷம். ப்ளே பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொரு கலர் எஃபெக்ட் வந்து மாறி வரும். ஒவ்வொரு கலர் எஃபெக்ட் ஒவ்வொரு இமேஜ் நீங்கள் எப்படினாலும் கொடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரே கலர் எஃபெக்ட் முடிஞ்சு அடுத்த கலர் எஃபெக்ட் வரும். இதேமாதிரி நீங்கள் ஒவ்வொரு கலர் எஃபெக்ட்டுக்கு ஒவ்வொரு இமேஜ்னாலும் கொடுத்துக்கோங்க. உங்கள் விருப்பம், நீங்கள் சைடை மேக் பண்ணால் செஞ்சுக்கோங்க. நான் ஒரே இதை கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கலருக்கும் ஒரு இமேஜ் கொடுத்தா கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும், அப்படிலாம் கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, லேயர் கிளிக் பண்ணி மீடியா போய்க்கோங்க. லேயர் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் போய்க்கோங்க. டெக்ஸ்ட் போய்ட்டு நீங்கள் என்ன உங்கள் பேர் அடிக்க போகிறீங்களோ இல்லை வேறு எதுவும் கமெண்ட் அடிக்கணும் அடிச்சுக்கோங்க. நான் இப்போ யுவன் சங்கர் ராஜான்னு அடிச்சுக்கிறேன். ஃபுல்லாக கேபிட்டல் அடிச்சுக்கோங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஈஸியான வீடியோ தான். யுவன் சங்கர் ராஜா ஃபுல் செகண்ட் ட்ராக் பண்ணி விட்ருங்க. ட்ராக் பண்ணிட்டு ஏஐயில் போய் ஃபான் செட் பண்ணிக்கோங்க. ஃபோன் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், சென்ஸ் ரிப்பில் ஃபான் டவுன்லோட் பண்ண சொல்லி. அந்த ஃபானை டவுன்லோட் எடுத்துக்கோங்க. சென்ஸ் ரிப் கட் மோடில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபோல்டான ஃபாண்ட்டு டிக் பண்ணி விட்டுருந்தேன். இதை கொஞ்சம் சைஸை இன்க்ரீஸ் பண்ணி இங்கே செட் பண்ணிக்கிறேன். நான் இந்த இடத்துல மேலே ஸ்லோ இருந்தோம்னா பிளெண்டிங்கில் இருக்கும். பிளெண்டிங்கில் போய் ஓவர்லே கொடுத்துட்டு டிக் பண்ணி விட்ருங்க. அந்த இமேஜை பிளெண்டிங்கில் போய் ஓவர்லே பண்ணி விட்ருங்க. பிளெண்டிங்கில் போய் ஓவர்லே பண்ணிவிட்டு அவ்வளோ அது முடிஞ்சு. இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி ப்ளே ஆகுதுன்னு. 14 தெரியும் உங்களுக்கு ப்ளே ஆகுது. ரொம்ப ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ரொம்ப சைலாக ப்ளே ஆகும். நீங்கள் இப்போ சொன்னதில் பார்த்தீங்களா, இப்போ சொன்ன மாதிரியே ஒவ்வொரு கலருக்கும் ஒரு இமேஜ் கொடுத்து ஒவ்வொரு இமேஜுக்கு ஒரு நேம் கொடுத்தோம்னா எப்படிலாம் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். உங்கள் கிரியேட்டிவ் மைண்டை பொறுத்து நீங்கள் எப்படிலாம் யூஸ் பண்ணிக்கோங்க.
இது ரொம்ப ஈஸியானது. இதில் 2 கலர் இருக்க ஒரு இமேஜ் நீங்கள் எப்படினாலும் யூஸ் பண்ணி மேக் பண்ணிக்கலாம். நான் யுவன் சங்கர் ராஜான்னு கொடுத்துருக்கேன். இந்த கலர் முடிஞ்ச விட்டு அடுத்த கலர் ஸ்டார்ட் ஆகும்போது வேறு இன்னும் எழுதிக்கிறேன். அடுத்த கலர் எங்கே ஸ்டார்ட் ஆகுது நல்லா கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. அது முடிகிற இடத்துல எங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் லேரை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் போய்க்கிறேன். டெக்ஸ்ட் பேஜ் இந்த கிங் ஆஃப் மியூசிக்னு அடிச்சுக்கிறேன். நீங்கள் இதே மாதிரி வேறு குவாட்ஸ்லாம் இருந்தால் அடிச்சுக்கோங்க. கிங் ஆஃப் மியூசிக் அடிச்சு ஃபான் செட் பண்ணிக்கிறேன். அதே ஃபான் நல்லா போல்டான ஃபான் செட் பண்ணுங்க. அதான் பார்க்க நல்லாயிருக்கும். 2% ட்ராக் பண்ணிவிட்டு கரெக்டாக இதே அங்கே 2 செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கீழே நான் கீழே செட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல செட் பண்ணிட்டு மேலே சொல்லுங்கன்னா பிளெண்டிங் இருக்குது. அதில் போய் ஓவர்லே கொடுத்துருக்கேன். இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். அடுத்த கலர் வரும்போது இந்த இது ப்ளே ஆகும். இதே மாதிரி நீங்கள் தனித்தனியாக கரெக்டாக ஒரு கலர் மாறும்போது ஒரு டெஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் இந்த இடத்துல முடியுது. உங்களுக்கு உங்களுக்குள்ள வேறு கலர் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சரி, வேறு இமேஜ் வேறு டெக்ஸ்ட்டு எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த டெஸ்ட் இந்த இடத்துல முடியுதுன்னா இதேமாதிரி ஒரு க்ரியேட்டிவ் மைண்டை பொறுத்து நீங்கள் எப்படினாலும் ஃபுல்லாக மேக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இமேஜ் ஆட் பண்ணி ஓவர்லே கொடுக்க போகிறீங்க. அவ்வளோதான், வேறு வேலையே கிடையாது. டெக்ஸ்ட் ஆட் பண்ணி உங்கள் நேம் கூட எழுதிக்கலாம். இதில் உங்கள் ஃபோட்டோ போட்டு இதில் ஓவர்லே இதில் உங்கள் ஃபோட்டோ போட்டு உங்கள் நேம் ஆட் பண்ணால் கூட ரொம்ப ஸ்டைலாக இருக்கும். டிக்டாக்ல ட்ரெண்டிங்கான வீடியோ அது. அதான் நான் மேக் பண்ணி போட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ஃபீட்பேக் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இதேமாதிரி வேறு வீடியோ வேணாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உடனே மேக் பண்ணி போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதேமாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் எ நைஸ் டே.